ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸில் அழகு 3ல் பாருங்கள் மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திணை மரபு, பால் மரபு, கால மரபு 7 வகையான மரபு கொடுத்துருக்காங்க. இந்த 3 மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் திணை மரபு. திணை மரபில் வந்து உயர்திணை, இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். உயர்திணை அம்மா வந்தது, அம்மா வந்தது அப்படின்னு வராது, அம்மா வந்தாள். அம்மாங்கிறது ஒரு பெண்பால். உயர்திணை அம்மா வந்தது, அம்மா வந்தாள். அக்ரிணை பாருங்கள் மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்ததுன்னு வராது, மாடுகள் நனைந்தன. பால் மரபு பாருங்க, ஆண் பால் அவன் வந்தது, அவன் வந்தது, அவன் வந்தான் வரணும். அவன் வந்ததுங்கிறது இது வந்து அக்ரிணை, அவன் வந்தது, அவன் வந்தான். பெண் பால் பாருங்க, அவள் வந்தது, அவள் வந்தாள்னு வரணும். பலர் பால் பாருங்க, அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர் அப்படின்னு வரணும். ஒன்றன் பால் அது வந்தன, அது வந்ததுன்னு வரணும். பலவின் பால் பாருங்கள், பறவைகள் பறந்தனர் அப்படின்னு இருக்கு. பறவைகள் பறந்தன, பறவைகள்ங்கிறது வந்து ஒரு அக்ரிணை, அப்போ பறவைகள் பறந்தனன்னு வரும். அடுத்தது கால மரபு பாருங்கள், நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்ததுன்னு வரணும். நேற்று மழை பெய்யும் அப்படிங்கிறது அது இறந்த காலம், நேற்று மழை பெய்ததுன்னு வரணும். நேற்று வருவேன், நேற்று வந்தேன் அப்படின்னு வரணும். இப்போ இதுவரையில் உள்ள இந்த 3 மரபையும் இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ வாங்க 10th நியூ புக்கில் நம்ம திணை மரபு பார்க்கலாம். இருதிணை ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அகிரிணை அல்லது அழ்திணை என்றும் வழங்குவர். இதை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். ஆறறிவுடைய மக்கள், தேவர், இறைவன் இவங்களெல்லாம் வந்து நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். மக்கள் அல்லாத மற்றது விலங்கு, இந்த செடி கொடிகள் மற்ற பொருட்கள் அத்தனையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அகிரிணைன்னு சொல்லுவோம். ஐம்பால் பார்ப்போம். பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால்னா பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பால் வந்து 5 வகைப்படும். உயர்திணையை சார்ந்த பால்கள்னு பார்த்திங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால் என்ற 3 பிரிவுகளை உடையது. இந்த உயர்திணைக்கு உரிய பால்கள்னு பார்த்தோம்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது கூட கொஸ்டின் கேட்பாங்க. அகிரிணைக்கு உரிய பால்கள்னா ஒன்றன் பால், பலவின் பால் என பால்கள் வந்து 2 வகைப்படும். உயர்திணைக்குரிய பால்கள், அகிரிணைக்குரிய பால்கள்னு 2 வகைப்படும். இப்போ உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் வந்து ஆண் பால் பெயர்கள். இது எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வீரன் ஆண் பெயர்களை சார்ந்து வந்த பெயர்கள் எல்லாமே ஆண் பால்னு சொல்லலாம். அடுத்தது பெண் பால் பாருங்கள், மகள், அரசி, தலைவி இதெல்லாம் வந்து பெண் பால். அடுத்தது பலர்பால் அப்படின்னா மக்கள், பெண்கள், ஆடவர் இதெல்லாம் பலர்பால். இதெல்லாம் வந்து உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். அடுத்தது அகிரிணைக்குரிய பால் பகுப்புகள் பார்க்கலாம் வாங்க. அகிரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை. அதாவது அக்ரிணை வந்து ஒன்றனை குறிப்பது, ஒரு யானை, ஒரு புறா இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து ஒன்றன் பால்னு சொல்லுவோம். ஒன்று மட்டும் இருக்கும். ஒரு யானை, ஒரு புறா, ஒரு மலை, ஒரு வளையல், இது ஒன்று மட்டும் இருக்கிறது வந்து ஒன்றன் பால். அகிரிணையில் வந்து பலவற்றை குறிப்பது வந்து பலவின் பால் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பசுக்கள், மலைகள். அகிரிணையில வந்து ஒன்றனை குறிப்பது வந்து ஒன்றன் பால். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யானை, புறா, மலை. அகிரிணையில வந்து பலவற்றை குறிப்பது வந்து பலவின் பால் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பசுக்கள், மலைகள். இப்போ நம்ம இது பார்த்ததெல்லாம் வந்து திணை வகையில் பார்த்தோம், பால் வகை பார்த்தோம். 7th நியூ புக்கில் செகண்ட் டேர்ம் பாருங்கள். இதில் வந்து கால மரபு பார்க்கலாம் வாங்க. காலம் வந்து 3 வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகும். காலம் வந்து 3 வகைப்படும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா திணை மரபு பார்த்தோம். திணை வந்து உயர்திணை, அகிரிணை பார்த்தோம். அடுத்தது வந்து பால் வகைகள் பார்த்தோம். பால் 5 வகைப்படும்னு பார்த்தோம். இப்போ வந்து காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாருங்கள், நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம், நடந்து முடிந்த செயலை குறிப்பது இறந்த காலம். எடுத்துக்காட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தான், ஆடினாள், இறந்தது. இதெல்லாம் வந்து நடந்து முடிந்த செயலை குறிப்பது இறந்த காலம். அடுத்தது நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம், நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம். எக்ஸாம்பிள் பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது. இதெல்லாம் வந்து நடக்கும் செயலை குறிப்பது வந்து நிகழ்காலம். அடுத்தது பாருங்கள், நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம், ஃபியூச்சர். காண்பான், ஆடுவான்,
பறக்கும். இது வந்து எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. இந்த வேர்ச்சொல்லில் இருந்து தான் நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து எழுதணும். பகுபத உறுப்பிலக்கணத்தில் வந்து 6 காலங்கள் இருக்கும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை இதெல்லாம் இருக்கும். அந்த இடைநிலையில் வந்து 3 இடைநிலைகள் இருக்கும். இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைன்னு இருக்கும். இறந்த கால இடைநிலையில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. இதுதான் வந்து இறந்த கால இடைநிலையில் வரக்கூடிய எழுத்துக்கள். இத்து, இட்டு, இரு, இன்னு. இப்போ வேர்ச்சொல் பாருங்கள், நட. இந்த வேர்ச்சொல்ல நடல இருந்து நம்ம இறந்த காலத்தை எழுதினோம்னா நடந்தாள். இந்த வேர்ச்சொல்லுக்கு அடுத்தது வந்து என்ன எழுத்து வந்திருக்குதுன்னு பாருங்கள், இத்து வந்து நடந்தாள். அடுத்தது பாருங்கள், எழுது வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, எழுதினாள். இங்கே இத்து வந்திருக்கு. ஓடு, ஓடினாள், இன் வந்திருக்கு. சிரி, சிரித்தாள், இத்து வந்திருக்கு. பிடி, பிடித்தாள், இத்து வந்திருக்கு. இறங்கினாள், இன்னு வந்திருக்கு. நிகழ்கால இடைநிலை பார்த்தீங்கன்னா கிறு, கின்று, ஆனின்று. நிகழ்கால இடைநிலையில் என்ன வரும்னா கிறு, கின்று, ஆனின்று. நட, நடக்கிறாள், இக்கு வந்திருக்கு. நடக்கிறாள், கிறு வந்திருக்கு பாருங்கள். எழுது, எழுதுகிறாள். ஓடு, ஓடுகிறாள். சிரி, சிரிக்கிறாள். பிடி, பிடிக்கிறாள். இறங்கு, இறங்குகிறாள். இதில் எல்லாத்துலேயுமே கிறு வந்திருக்கு. அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலையில் என்ன வரும்னா இத்து, இட்டு, இரு, இன்னு வரும். நிகழ்கால இடைநிலையில் வந்து கிறு, கின்று, ஆனின்று வரும். எதிர்கால இடைநிலையில் என்ன எழுத்து, அதாவது வேர்ச்சொல்லுக்கு அடுத்தது என்ன எழுத்து வரும்னா இப்பு, இவ்வு, இக்கு வரும். இப்போ வந்து எதிர்காலத்துக்கு பாருங்கள், வேர்ச்சொல்லு நடனா நடப்பாள், எழுது, எழுதுவாள், ஓடு, ஓடுவாள், சிரி, சிரிப்பாள், பிடி, பிடிப்பாள், இறங்கு, இறங்குவாள். இதுதான் வந்து எதிர்காலம். பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். இது வந்து தவறு. அமுதன் நேற்றுனா வந்து அது இறந்த காலம். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். கண்மணி நாளை பாடம் படித்தாள். நாளைனா வந்து எதிர்காலம், அப்போ வந்து படிப்பாள். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மேயுங்கிறது தவறு. மாடுகள் இப்பொழுதுனா வந்து அது நிகழ்காலம். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள்னு பன்மையில் வந்திருக்கு, அப்போ வந்து இங்கே நான் தான் வரும். ஒரு மாடு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து இங்கே வந்து என்ன வந்திருக்கும்னா தூ வந்திருக்கும். ஒரு மாடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தூ வந்திருக்கணும். ஒருமையில் கொடுத்துருந்தா. மாடுகள்னு பன்மையில் கொடுக்குறப்ப மேய்கின்றன. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளைனா வந்து எதிர்காலம், அப்போ வந்து நடத்தினாருங்கிறது தவறு. நடத்துவார் என்பது தான் சரி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நாங்கள் நேற்று கடற்கரை, நேற்றுங்கிறது வந்து இறந்த காலம், அப்போ வந்து சென்றோம். நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவில் மரபு தமிழில் வந்து திணை மரபு, பால் மரபு, கால மரபு இந்த 3 மரபும் பார்த்தோம். மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நம்ம அழகு 7ல் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் போட்டிருக்கோம். இதில் வந்து டிகேசி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன்லாம் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.